பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே கூடி வந்த ஒவ்வொருவரோடு ஆண்டுடைய கரம் கொண்டு நடத்தும்படியாக இந்த யூடியூப் சேனலிலே ஏவிஎல் டிகே மெசேஜ் பார்த்து வந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தருடைய கரம் கொடுந்து நடத்தும்படி தேவன் உதவி செய்வதாக. தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்த போது அவர் கொடுத்த வார்த்தை, வருஷத்தை நன்மனால முடிசூட்டின தேவகுமாரன், ஆதியாகமம் 12:2 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தபடியாக. தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதி. எப்போ யாருக்கு எதனால சொல்றாருன்னு பார்த்தா, ஆபிரகாம் தாசனுக்கு சொல்றாரு. 100 வயசு பிள்ளை இல்ல. எப்ப ஜெனரேஷன் வளரும் தெரியாது. பிறக்க போற பிள்ளை ஆனா பெண்ணா தெரியாது. வயசாகி போச்சு இருப்புனா இல்லையா தெரியாது. இதன்பான தேவ பிள்ளைகள் இந்த செய்தி கேட்கிறவர்களே, ஒரு காரியம் கை கூடாம போகுது, ஆனா ஆண்டவர் பேசிட்டாரு, இது ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளையில ஆண்டவர் சொன்னது உண்மையானால், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த உண்மையானால், ஆண்டவர் நீ உண்மையா விசுவாசிக்கிறது உண்மையானால், அவரை பேசினதை என்ன தடை வந்தாலும் அதை நடத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமைக்கு. தேவ பிள்ளைகளை, நம்பப்படாததுதான் விசுவாசம். நம்பவே முடியாது. நான் ஊழியக்காரன்னு நான் எப்போனாவது நான் நம்பி இருப்பேனா எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் நினைத்ததை செய்து முடிக்க வல்லவராக. உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற யாருடைய வாழ்க்கையில நடக்க முடியாதவைகளை தேவன் நடத்தி வைக்க வல்லவராக. காலங்கள் கடக்கலாம், மழைக்காலம் வரலாம், வெயில் காலம் வரலாம், இருக்கிறவங்க போலாம். ஆனால் தேவனுடைய கிருபையினால் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடையே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 37:5 ஒரு வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணவா. கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறல். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, இந்த பலிபீட தண்டையில அடியனை மூடி மறைத்து பேசுகிறவரே, ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்குறவரே, சங்கீதம் 37:5, என் தேவனே, இந்த நாள் உன்னை தியானம் செய்யும்படி செய்த மகா கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உன் வார்த்தை அனுப்பி நீ குணமாக்குற தேவனாக இருக்கிறவரை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவை ஆசீர்வதிங்க, மறைபொருளில வெளிப்படுத்துங்க. இந்த வார்த்தை அனுப்பி அநேகருக்கு கர்த்தர் உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கைகூட உதவி செய்யும்படி மனதார ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாக. அல்லேலூயா. நம்ம கடவுளே நமக்கு என்ன எத்தனை கால் கொடுத்திருக்காரு? 2 கால் கொடுத்து. அந்த கால் எதுக்கு? அந்த கால் எதுக்கு? நடப்பதற்காக.
ஒரு வழியில நீ நடக்கிற, ஒரு வழியில நீ போறன்னா உன் தேவைக்காக அந்த வழியில போற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரு மேல நம்பிக்கையாரு. ஒரு பாதையில ஒரு இடத்துக்கு நீ போற, ஒரு பாதையில நடக்க போற, அப்ப என்ன செய்யணும்னா அத அவர் மேல நம்பிக்கையோ வச்சு, அவர் மேல நம்பிக்கையா இருந்து அந்த காரியமெல்லாம் அவர் மேல சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வழியா நான் போறேன், இந்த வழியில நான் கடந்து போறேன், இந்த வழியில கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா, எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வழியை அவர் மேல ஒவ்வொரு நம்பிக்கையோட கடந்து போகும். அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. காரியத்தை வாக்கி செய்தவர் யாரு? ஆண்டவர் தான். ஒரு சம்பவம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா அவர் தான் செய்து. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விதைப்பொருளாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளை செய்கிற தேவனால் எல்லாம். ஒரு காரியம் நமக்கு கை கொடுனா அவர் மேல நம்பிக்கையா. நீ சொல்ற, ஐயா எவ்வளவு நாள் நம்பிக்கையா இருக்கிறது நான் அவர் மேல? நீ பூரணம் அடைகிற வரைக்கும் நம்பிக்கையா தான். ஏன்டான்னா உன் நம்பிக்கை ஒன்னும் பூரணம் அடையல. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வச்சுன்னு இருக்கிறே தவிர இங்கேயும் நம்புறேன் அங்கேயும் நம்புறேன் அது இல்ல. முழு நம்பிக்கை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ நம்பிக்கையா இரு. காரியம் அல்லேலூயா, காரியத்தை அவரே வாய்க்க, அவர்தாங்க வாய்க்க பண்ணணும். அவர்தான் சகலமா செய்யணுங்க. அவர்தான் எல்லாம் கைகூட வர செய்கிறவர் அவர். அப்போ உன் நம்பிக்கையை குறித்து தேவன் இந்த நாளிலே பேச வந்திருக்கிறார். உன் நம்பிக்கை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன வேணும்? குடும்பத்துல கணவன் மனைவி சமாதானம் சந்தோஷம் நிலவரப்படணும்னா என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பிசினஸ்ல நம்பிக்கை வேணும். நீ முதலாளியா இருக்கிற வேலைக்காரர் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். பிசினஸ்ல ஒரு நம்பிக்கை வைக்கணும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, நம்பிக்கை நீ அத அவநம்பிக்கையா மாத்தணும்னா அதை விட பாவம் வேற எதுவுமே. நம்பி ஒரு காரியத்தை உனக்கு செய்யும் போது திருப்பி அதை நீ பாத்தீங்கன்னா அவநம்பிக்கையா மாத்திட்டீங்கன்னா அதை விட பாவம் பூமியில ஒண்ணும் இல்லை. நம்பிக்கை. இன்னைக்கு உலகமே எப்படிதான் இருக்குது? நம்பிக்கைதான். இந்த நாட்டுல கடவுளுடைய கிருபையினால எலெக்ஷன் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நம்பிதான் ஓட்டு போடுறோம். நம்பிக்கை தானே? நல்லது செய்வோம், சொன்னதை செய்வாங்க, நம்பிதானே ஓட்டு போடுறோம். அந்த நம்பிக்கைக்கு அவபக்தியா அவநம்பிக்கையா நீ வாழ்ந்தேனா ஒரு நாள் நீ அதற்குண்டான பலனை அனுபவித்து தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, குடும்பமானாலும் சரி, கைது செய்யற வேலையானாலும் சரி, அது நாடானாலும் சரி, சொன்ன சொல்லு நீ காப்பாற்ற வேண்டியதுதான் நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. சொன்ன சொல்ல நீ மாறிட்டு மீறிட்டீன்னா உன் வாழ்க்கையில எவருமே உன்னை நம்ப மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை நம்புவாங்களா? அப்போ கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைத்து வாசிங்க. 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் கோபப்படாத. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற நீ, நான் அன்று கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னடன்னா,
கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்காக காத்திரு, காரிய சித்திவன் மேலும் தீவினை செய்கிற மேலும் என்ன பண்ணாத, உன்னை துன்பப்படுத்துற மொழியும் உன்னை வேதனைப்படுத்துற மொழியும் சொல்லி ஏமாத்தணும் மேலையும் நீ என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. கடவுளுடைய கிருபையால எரிச்சல் அடையாத. வானா எரிச்சல் நமக்கு வானா. நம்மள எரிச்சல் அடைய சோதனைக்கார சிலர் அனுப்புவான். உன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுவதற்கு சிலரை கொண்டு வருவான். உன்னுடைய பக்தியை குலைப்பதற்கு சிலரை கொண்டு வருவான். உன் ஊழியத்தை குலைப்பதற்கு சிலரை கொண்டு வருவான். உன் குடும்பத்தை கலைக்கிறதுக்கு சிலரை கொண்டு வருவான். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, நீ கர்த்தரை நம்புகிற பிள்ளையாக, ஆணாக பெண்ணாக, சகோதரனா சகோதரியா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீ நிதானித்து எரிச்சல் அடையாம கோபப்படாம நிதானமா இருக்கு. எப்படி இருக்குன்னா நிதானம், எரிச்சல் அடி, கோபப்படக்கூடாது, நம்பிக்கை. ஆமா, ஆபிரகாம் தாசனுக்கு 100 வயது வரைக்கும் நம்புறாரு கடவுளுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லை. எனக்கு என்ன தருவ ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னால நீ உத்தமனா நட. அப்போ நம்ம நினைச்சது நடக்கலன்னு பட்சத்துல, அவர் சொன்னது நடக்கலன்ற பட்சத்துல நீ எரிச்சல் அடையக்கூடாது, நீ கோபப்படக்கூடாது, சுயமான காரியங்களை நீ போய் செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து எப்படி ஜெபிக்கணும்? எத்தனையோ துரோகம் நமக்கு நடக்கும், எத்தனையோ துரோகம் நடக்கும். என்ன பண்ண கூடாது? நம்ம சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சமாதானம் என்ன விட்டு ஒருபோது நீங்க கூடாது. சமாதானம் இல்லைன்னா மென்டல் ஆயிடும், சமாதானம் இல்லைன்னா பிபி ஏறிடும், சமாதானம் இல்லைன்னா சாப்பிட முடியாது, சமாதானம் இல்லைன்னா பிள்ளைகளோட கணவனுடைய விசுவாச பிள்ளைகளோட அன்பா பேச முடியாது, சமாதானம் இல்லைன்னா எல்லாம் போச்சு. அப்ப அந்த சமாதானம் நம்மோட கூட இருக்கணும்னா நாம பதட்டப்படக்கூடாது, நம்பிக்கையோட எரிச்சல் அடையக்கூடாது. சில சொல்லுவாங்க, சில காரியத்தை ஒரே எரிச்சலாக இல்லை இல்லை, அது வாயால் அறிக்கை செய்யக்கூடாது. வாசித்து பாருங்க, 37:1-2. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவங்கள பொறாம கொள்ளாத, அவர்கள் புல்ல போல சீக்கிரமா அறுப்புண்டு பசும் பூண்ட போல வாடி போவாங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த இந்த கலியுக காலத்துல, கம்ப்யூட்டர் காலத்துல, இந்த டெக்னாலஜி காலத்துல ஏமாத்திரம் அதிகமாயிட்டான். பொய் சொல்றவன் அதிகமாயிட்டான். வாயை திறந்தாவே பொய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்வர்கள் மேல பொறாம கொள்ளாத. ஏன்னா உங்ககிட்ட வாங்கின்னு சாதிப்பான், ஏமாத்துவான், தரணுவான், தரமாட்டான், சொன்னது செய்ய மாட்டான், பொய்யா பேசுவான். உனக்கு எரிச்சலும் கோபம் வரும். நீ பயங்கரமான சம்பவம் நடக்கும். கர்த்தருடைய கிருபையில திருமணம் நடக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். நடக்கும் போது ஒண்ணு பேசுவான், நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒண்ணு பேசுவான். ஐயோ பொல்லாத, ஆமாவா இல்லையா? பொல்லாத. ஆனா நாமோ கடவுளுடைய கிருபையினால பதட்டப்படக்கூடாது. ஏன்? உன் கண்ணு முன்னால
அவங்க வாடி வதங்கி கூனி குறுகி அங்கலாய்க்கிறத நீ பாப்ப. ஏன்? அவங்க பாருங்க, கடவுளுடைய கிருபைனால கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மெல்லா கடிச்சு படுத்துக்கின்னு காரி துப்புனா நம்ம மூஞ்சி மேல் தான் விழும். ஆமாவா இல்லையா? நாம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன தீங்கு செய்யறோமோ, அது முதல்ல நமக்கு தான் வந்து. நீ எத்தனை பேரை ஏமாத்தினியோ நீ ஒரு நாள் ஏமாந்து போயிடுவ. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏமாத்தன ஒரு நாள் நீ ஏமாந்து போயிடுவதில் யாரும் மாற்றம் கிடையாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாத. அப்படின்னா இந்த உலகத்துல பொல்லாதவங்க உண்டு, பொல்லாதவங்க உண்டு. நம்பி கழுத்த இருப்பாங்க, பைபிள் எடுத்துன்னு போற மாதிரி போவாங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அப்படியே தாழ்மையா உள்ள ஒரு மாதிரியே அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்படியே பயங்கரமா பேசுவாங்க. அவங்க காரியம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க குணாதிசயம் வெளிப்படும். ஆனா அப்போ கூட உன்னுடைய பரிசுத்தத்தை நீ குலைச்சக்க கூடாது, உன்னுடைய சாட்சியை நீ அவசாட்சியா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. உனக்கு வேண்டியது என்னடன்னா பொறுமை, எரிச்சல் அடையாம, வீதில நின்று சண்டை போடாம தேவனை நோக்கி சோம. ஒரு நாள் பிள்ளை போல் வாடி அவர்கள் 10 அடுக்கு மாடிகளோ அவர் 1000 அடுக்கு மாடிகளோ வாழ்ந்திருந்தாலும் உன் கண்ணு முன்னால அவங்க வாடி வதங்கிறத நீ பார்ப்ப. எனக்கு அன்பான கர்த்தருடைய வாசிங்க, தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. சங்கீதம் 37:8 ஒரு வாசித்து பாருங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அண்ட் என்ன சொல்றாரு? முதல்ல கோபம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வைராகியத்தை ஏத்திக்க கூடாது. என்ன ஒருத்தம் பண்ணிட்டானா பாரு, நான் என்ன செய்யறேன் பாரு. கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து இதை பண்ணி அதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதை செய்து அதை செய்து வீதியில போய் பயங்கரமான சம்பவங்களை நீ செய்தினா உன் சாட்சியும் போயிடும், ஆண்டவர் சாட்சியும் போயிடும். என்ன செய்யக்கூடாதா? கடவுளுடைய கிருபைனால கோபத்தை நெகிழ்ந்து, கடவுளுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்டு தேவ கிருபைனால விசுவாசத்துல காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, செய்தி கேட்கிற பிள்ளைங்கள, கோபம். ஒருவர் நன்மை செய்திருக்கும் போது அவங்களுக்கு நீ தீமை செய்தினா மவனை உன் வீட்டை விட்டு தரித்திரம் போவே போ. நான் சொல்லல, வேதம் சொல்லு. ஒருவன் உனக்கு நன்மை செய்ததற்கு அவனுக்கு நீ தீமை செய்வாயனால் உன் குடும்பத்தை விட்டு தரித்திரம் ஒழியாத வேதத்துல வாசி. அதுபோல கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேணாம். ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணக்கூடாது? சூனியம் பண்ணலாமா, மந்திரம் பண்ணலாமா, ஆளை வச்சு அடிக்கலாமா, கொலை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா? உன் மேல நீதி நியாயம் இருக்குமானா ஆண்டவரே செய்வார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே செய்வார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? அது செய்யக்கூடாது. நீ கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருக்கணும், நீ கர்த்தரை பார்த்து நோக்கி அமர்ந்திருக்கணும். ஆமா, அப்போ அவர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிறது.
வாசிங்க 10. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்பொழுது துன்மார்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானா அவன் இல்ல. கைகளை தட்டி கரங்களை நாம மயம்பிடபடி கொஞ்ச காலம் தான். உன் பொறுமையை இன்னும் கொஞ்ச காலம் காத்துக்கோ. உனக்கு ஒரு செய்தி வரும் பாரு. அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தின்னா, நீ பொறுத்த பொறுமைக்குண்டான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உத்து பாத்தினா அங்க இருந்தது மாளிகை இருந்தது கூட பாத்தினா இருக்காது, தொடச்சு வச்சு புல்லு பூண்டு முளைச்சிருக்கிற மாதிரி. கொஞ்ச காலம் தான். பயங்கரமா ஆடுறாங்களா ஆட்டம், கொஞ்ச காலம் தான். ஏன் முடிய போகுது? அணை போற விளக்கு பிரகாசமா எரியும், அதான் லாஸ்ட் எரியுது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, நீ ஆண்டுடைய பிள்ளையாக மகனாக மகளாக நீ இருப்பாயனா, இந்த வேத வசனங்களின்படி நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை பத்திரமா பாதுகாக்கிறார். இன்னும் கொடிய காலம் வரும், இன்னும் பயங்கரமான காலம் வரும், இன்னும் பயங்கரமான சம்பவம் உள்ள காலம் எல்லாம் வரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க. உனக்குள்ள நற்குணங்களை தேவனுடைய கிருபையினால் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்குள்ள நல்ல குணங்களை கடவுளுடைய கிருபையினால் உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விடு, நம்ம ஜெபம் பண்ணுவோம். விடு, தேவனுடைய கிருபையினால தேவ சமூகத்தில் அமரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேற நம்மளால என்ன செய்ய முடியும்? மானா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அப்படி செய்யும் போது கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். அப்பொழுது துன்மார்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானா, ரெண்டு கல்ல ஒரு கல்லன் சொல்றான், இத்தனை ஆட்களைக்கு உட்பட்டவனாயிருந்தோம், தெய்வ பயம் இல்லையாடா அவனுக்கு, நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், இவரு ஒரு பாவம் செய்யலையே. ஒருத்தன் இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு போனா கொஞ்ச நேரம் தான் அவன் மரணம் நரகத்துக்கு, கொஞ்ச நேரம் தான். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நன்மையும் தீமையுமா மாறுவதற்கு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். கடவுளுடைய கிருபை மாறினது. ஆனால் நீ நானும் காத்திருக்க வேண்டியது எங்க காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எங்க காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். தேவனுடைய கிருபை. கோவப்படாத, எரிச்சல் அடையாத, தேவ சமூகத்துல காத்திரு. உன் நம்பிக்கை ஒருபோது வீணாகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதத்துல நீதிமொழியில வாசிக்கிறோமே. அதுபோல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபத்தால நீ ஒன்னையும் பெற முடியாது. எரிச்சல் அடைறதுனால நீ ஒன்னமும் பண்ண முடியாது. உன் உடம்பு தான் வீணா போகும், உன் சிந்தனை தான் வீணா போகும், உன்னுடைய சரீரம் தான் வீணா போகும். கோவப்படாத, சாந்தமாயிரு, அமைதியாயிரு. உன்னை சீண்டி பார்க்கறான், உன்னை பிளட் பிரஷர் ஆக்க பார்க்கறான், உன் உடம்பை தள்ளாட வைக்க பார்க்கறான். இல்ல, தேவ சமூகத்திலே காத்து, ஜபத்தோடு காத்து. உனக்கு எரிச்சல் வேணாம், உன்னை எரிச்சல் படுத்துவாங்க, இந்த சின்ன ஆசீர்வாதத்துக்காக எரிச்சல் படுத்துவாங்க. எரிச்சல் அடையாத, தேவ சமூகத்துல காத்திரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, காரிய அவரால் கைகூடும். தேவனுடைய எரிச்சல் வரும், உன்னை கண்டா எரிச்சல் அடைவார். ஆனா நீ எரிச்சல் அடையாது. நீ தேவ சமூகத்துல காத்திரு. வாசி 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்த குணம் இருக்குதா? சாந்த குணம் இருக்குதா?
சாந்த குணம் இருக்குதா? சாப்பாடு செய்வாங்க வீட்டுல, இந்த வேலை அந்த வேலை எத்தனையோ வேலை பெண்களுக்கு இருக்கும், அதுல சமைப்பாங்க. கொஞ்சம் உப்பு இல்லாம போயிடும், உடனே சினம் அடிவாங்க, எரிச்சல் வரும். என்ன சாப்பாடு, உப்பு இல்லையா, போட்டுக்கினா போகுது, போட்டுக்கினா போகுது. உப்பு பெரிய விஷயமா, போட்டுக்கினா போகுது. அதுக்கு ஒரு பெரிய கோபம், அதுக்கு ஒரு பெரிய சலிப்பு. அன்பா, ஆமா உப்பு இல்லை கொஞ்சம் கூட, சரி கேட்க தேவை, நம்ம போய் எடுத்துக்கலாம். 20 கிலோமீட்டர் நம்ம வீடு கட்டி வச்சுக்கிறோம், இல்ல 10க்கு 10 தான். அந்த தாழ்மை, அந்த தாழ்மை. ஒரு வீட்டுல என்ன டீ குடிக்க கூப்பிட்டாங்க, டீ போட்டுன்னு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் தூக்கலா சாப்பிட்றாரு, அந்த டீல சுத்தமா சக்கரை இல்லை, நான் குடிச்சுன்னுக்கிறேன். அந்த டீல அவங்களும் கொண்டு வந்து குடிக்கிறாங்க, பார்த்தா அதுல சக்கரை இல்லை. நான் குடிச்சு முடிச்சிட்டேன். அவங்க ஒரே ஐயோ என்ன சக்கரே இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு, என்ன அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம தேவனுடைய கிருபையால நமக்குள்ள இருக்கிற சில சுபாவங்களை நாம மாற்றிக்கொள்ளணும். வீதியில இறங்கி சண்டை போடுறத நம்ம மாற்றிக்கொள்ளணும். குடும்பத்துல எப்பவுமே சிடு 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 இருக்கிறத மாற்றிக்கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எழுந்து குளிச்சுட்டு வரும்போதே ஸ்டார்ட் ஆயிடும் பிரச்சனை, அப்படி எரிச்சலா இருக்கும், அப்படி இப்படி இல்ல இல்ல. அதுக்குண்டான நேரத்தை நாம தான் முன்னாடி எழுந்து என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். தேவனுடைய கிருபையில சொல்றேன், 7 மணிக்கு ஆராதனை, 7 மணியான குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரே பாத்ரூம் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி இருந்து நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டு சரிப்பட்டு கத்தர் எவ்வளவு வரணும். ஏன் 3 பேர் வரீங்கன்னா 3 பேர் வர, 4 பேர் வர, 4 பேரும் ஒரே மூட்டா பார்த்தேன்னாக்கா அப்ப கஷ்டம் தான். இல்ல, அந்த நேரத்தை நாம தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் 5 மணிக்கு எடுத்துக்கிறாங்கன்னா நீ என்ன பண்ண, 4:45 எழுந்து ரெடி ஆயிடணும், ஒரு சமாதானமா இருக்கும், நீ பாட்டு வந்துனே இருக்கலாம். காலையிலேயே பிரச்சனை இல்ல. வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சொத்து சுகம் சேரும். கரங்களை தட்டி அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன சேரும்? சொத்து சுகம். இந்த பூமியோட சொத்து சுகத்தை ஆண்டவர் சொல்ற, நீ சாந்த குணமுள்ள பிள்ளையா இருப்பாய்னா உனக்கு இந்த பூமியில சொத்து சுகத்தை நான் தருவேன். கடவுளுடைய கிருபையில பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தை, மனமகிழ்ச்சி. கடவுள் சொல்றாரு, சாந்த குணம் அப்படி இருந்துட்டா உனக்கு பூமியை தேவன் சொந்தமா தராரு. கடவுளுடைய கிருபை, மிகுந்த சமாதானமும் மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம், சிரிப்பு, சந்தோஷம். எப்போ? சாந்த குணம். எரிச்சல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு பண்டிகை, நல்ல ஒரு விசேஷமா ஏதோ நம்ம சபையில நடக்கும் போது ஏதோ ஒரு நிறைய குறை இருக்கும், இல்லாம இருக்காது. நம்ம தான் அதை அனுசரிச்சு பரவல இருக்கட்டும் பார்த்துக்கலாம், சரி சரி சோத்திரம், அந்த சாந்த குணத்தோடு அப்படி. எப்போ உன்னுடைய குரல் தடிமமா, எப்போ உன் குரல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமா வருதோ அப்பவே கோபம் உன்னை தூண்டுதுன்னு அர்த்தம். இருட்டு. சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டியா? அதுக்கு இது வித்தியாசம். வனமா? இப்பதான் சாப்பிட்டேன். வனவனா? இப்பதான் சாப்பிட்டேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான், எனக்கு கிடையாது, ஆண்டவருக்கு கிடையாது. தேவ பிள்ளைகளே, அப்போ சில ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட இத்தனை ஆண்டு காலமா இல்லைன்றதுக்கு தேவ கிருபையால ஆண்டவர் நம்மோடு இடைபெறாரு. இதை பார்க்கிறவள, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவள என்ன வேணுமா? கொஞ்சம் சமாதானம், சாந்தம், பொறுமை. வாசிங்க, யோபு என்ற தேவதாசனை நம்ம கடந்து போவோம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். என்னோட திருப்புங்க, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
18 முதல் 21 வரை ஒரு வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில சாப்பிட்டு கொண்டிருக்கிற வேலையில அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளை மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த நிர்வாணியா, அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நேரத்துல இந்த மனிதனுடைய தாழ்மையும் பொறுமையும் விளங்குது. 10 பிள்ளை செத்து போச்சு, சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நடுத்தெருவுல நிக்கிறார். கோபப்பட்டாரா? எரிச்சல் அடைஞ்சாரா? ஆண்டவரை திட்டினாரா? செய்தி கேட்கிற பிள்ளைகளை 10 புள்ள செத்து போச்சு யோபையாவுக்கு. அவரும் நம்ம போல உன்னை போல என்ன போலதான் மனிதனாக வாழ்ந்த மனிதன். உன்னை போல என்ன போல உன் தாய் வயிற்றில, அவர் தாய் வயிற்றில பிறக்கும் போது நீயும் நானும் நிர்வாணமா வந்தது போல அவரும் நிர்வாணமா தான் வந்தாரு. 2 கையில அப்படியே பெரிய பெரிய வைரக்கல்லு கொண்டு வரல, நீயும் கொண்டரல, நானும் கொண்டேன். சொத்து போச்சு, சுகம் போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, 10 பிள்ளை செத்து போச்சு. கோபப்பட்டாரா? எரிச்சல் அடைஞ்சாரா? ஆண்டவர் திட்டினாரா? பிள்ளைங்களை திட்டினாரா? பொண்டாட்டியை திட்டினாரா? எரிச்சல் அடைஞ்சாரா? சபையை குறிச்சு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே. என்ன பண்றாரு? தரையில, வெறும் தரையில முகங்குப்புறமா விழுந்தார். வெறும் தரையில முகங்குப்புறமா விழுந்து சொல்றாரு, என் தாய் வைத்திருந்து வரும்போது நான் நிர்வாணியா வந்தேன், ஒண்ணுமோ கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போல. இந்த யாரை ஜபத்தை கேட்டு என்னை இவ்வளவா ஆசீர்வதிச்சாரு. எத்தனை ஆண்டுகளாக பிள்ளை பாக்கியம் இல்லாத இருந்து நாங்க ஜெபம் பண்ணி 10 பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு. ஏழையா இருந்த எங்களுக்கு தேவன் வீடு வாசல் ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. என்னாலே என்ன செய்ய? நான் பொறுமையா இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு பிள்ளைய, இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இப்போ எவ்வளவு சம்பவத்துல நீ பயங்கரமா போராடி கொண்டு பகையோடும் குரோதத்தோடும் டைவர்ஸ், அது இது, எரிச்சல், கம்ப்ளைண்ட், அப்படி இப்படின்னு பயங்கரமா இருக்கிறிய, நீ ஆண்டவர் பிள்ளையா? ஆண்டவர் பிள்ளையா? இவர் கோபப்பட்டாரா? நீ ஒரு காரியம் கைகூடலன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். அந்த படுகிற ஓடுற ஒடியாரு, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு எம்பி தெரியும், எனக்கு என் மச்சானும் தெரியும், என் மாமானும் இவனு இவ்வளவு தெரியும், இந்த போய் கூட்டின்னு வரேன், அந்த போய் கூட்டின்னு வந்து கீக்கி போறியாரு. 2 துணியை கீக்கிற மாதிரியே ஆண்டர் புள்ள தானே. பொறுமை இருக்குதா? இருச்சு. பக்தன் சொல்றான், எப்படி? அத்திமரம் துளிர் விடாம போனாலும், அழுகையின் குரலங்கு கேட்டாலும், மந்தையில் முதலற்று போனாலும், மந்தையில் முதலற்று போனாலும், மகிழ்ச்சியுடன்
உம்மை ஆராதிப்பே மகிழ்ச்சியுடன் உம்மை ஆராதிப்பே நீரோ ஆராதவர் உமது அன்பு என்றும் மறையாதவை நீரோ ஆராதவர் உமது அன்பு என்றும் மறையாதவை தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ நீ ஒரு நாள் மறந்ததில்லை தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ நீ என்னை ஒரு நாள் மறந்ததில்லை உள்ளம் கைகளில் வரைந்தவரே உள்ளம் கைகளில் வரைந்தவரே உன்னை மறந்ததில்லை ஒரு நாளும் உன்னை மறந்ததில்லை நீரோ மாறாதவர் உமது அன்பு மறையாதவை நீரோ மாறாதவர் உமது அன்பு மறையாதவை வாழ்நாள் முழுவதும் காப்பவரே உம்மிடம் வருபவரை அழைப்பவரே வாழ்நாள் முழுவதும் காப்பவரே உம்மிடம் வருபவரை அழைப்பவரே ஆசீர்வதிக்கும் உங்கள் இயேசுவே ஆசீர்வதிக்கும் உங்கள் இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன் அனுதின உம்மையே நான் நம்பிடுவேன் அனுதின உம்மையே நான் நம்பிடுவேன் இயேசு ராஜா அனுதின உம்மையே நான் நம்பிடுவேன் நீரோ ஆராதவர் உமது அன்பு மறையாதவை நீரோ மாறாதவர் உமது அன்பு என்றும் மறையாதவை. யோபு என்ற தேவ மனுஷனை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய 10 பிள்ளை செத்து போச்சு, ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு. நம்ம எப்படி உன் பையன் கட்ட ஏதோ குப்பை கொட்டிட்டு குப்பை கொட்டை கொத்தான்னு சொல்லுவ, அது பிளாஸ்டிக், அது போகும்போது தட்டு தறி கொட்டும் போது கீழே ஒழிஞ்சு போயிருக்கும். அதுக்கு அவனை அடிப்பு பாரு ஒரு அடி, ஐயோ ஐயோ. ஆனா அதை வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கு அந்த குப்பை தட்டிய, அதை உன்னால சகிக்க முடியாது. எப்படி சில காரியம் உன்னால சகிக்க முடியல, யோசிச்சு பாரு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைய, நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை போ போ தோத்திரம் போடு, போ போ இருக்கட்டும், போ என்ன ஆயிடுச்சா இருக்கட்டும், தோத்திரம் போடு, போ சரி விடு, சரி போ தோத்திரம் போடு, ஜோம் பண்ணு தோத்திரம், சரி விடு தோத்திரம் போடு, தோத்திரம் போ தோத்திரம் போடு போ. என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வரும்போது நிர்வாணியா வந்தேன், நான் ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போவது இல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நீ நஷ்டத்தை பொறுத்துக்க மாட்டேன்ற, நஷ்டம் வந்தா நீ வந்து பயங்கரமான சம்பவம் பண்ற, இல்ல உனக்காகத்தான் கர்த்தர் பேசுற. பொறுத்துக்க, பரவாயில்ல, தேவனுடைய கிருபை பரவாயில்ல. பொறுமையோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு, ஜபத்தோடு காத்திரு. கொஞ்ச காலம் வாசிங்க. அது யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ம் 8ம் வாசித்து பாருங்க. யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ம் 9 7 8 வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான். ஆனா
போதும். ஆனா இவரு ஒரு பாவமும் செய்யல. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமான என் தாசனாகி போல பூமியில யாரும் சாட்சி கொடுத்து ஒரு ஆண்டவராகி பெருமான் இயேசு கிறிஸ்து. இந்த நீதிமானுக்கு ஒரு சோதனை பத்தியா? வியாதி. இப்ப என்னது? வியாதி. உனக்கு இப்போ ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவரை என்னமா உன் கூட போய் சேர்ந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சர்ச்சு சர்ச்சுன்னு போன, ஜபம் ஜபம்னு போன, உபவாசம்னு போன, இதை கொத்த அதை கொத்த என்னன்னவோ சொல்லு. அப்படியா? நீ நீதிமானா? நீ உத்தமனா? நீ உத்தமியா? நான் நீதிமானா? நான் உத்தமனா? ஏன் சகிப்புத்தன்மை வரல? என்ன கொண்டு வந்த? ஒண்ணு இல்லாததான ஆண்டவரை ஏத்துக்கினேன். ஒண்ணு இல்லாத போது தானே ஆண்டவர் உன்னை தொட்டாரு. ஒண்ணுமே இல்லாம மொத்தம் நஷ்டமாய் போன நேரத்துல, சாவர நேரத்துல தானே கர்த்தர் உன்னை தொட்டாரு. இப்ப கர்த்தர் உன்னை உசர்ந்து வச்சிருக்கிறாரு. தேவ கிருபையில உன் உள்ளத்தை கொஞ்சம் அசைக்கி பார்க்கவே தேவன் அதை உசுப்பி பார்த்தாரு. இப்பதான் தெரிந்து உன் உள்ளம் அடாடா. எனக்கு அன்பான கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, வியாதி ஒரு ஓட்டை எடுத்து சொந்தீங்கன்னு உட்கார்ந்துக்கிறாரு தெருவில். ஏசியில வாழ்ந்தவரு, அரண்மனையில வாழ்ந்தவரு, நெய்யால பாதத்தை கழுவினவரு, பாலால குளிச்சவரு, விலையேறப்பட்டதான ரத்தினங்களை அணிஞ்சவரு, குதிரை சவாரியில கடந்து போனவரு, தேவனு கட்ட பேர் எடுத்தவரு, வாரி கொடுத்த வல்லலு, கொட வல்லலு, கர்த்தருடைய கிருபையினால கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாம தேவ பக்தியில வாழ்ந்தவரு, பெரிய மெஸ்தா மெராசு, பெரிய ராஜாவா யூத் தேசத்துல அவரை போல பணக்காரர் இல்ல, அவரை போல வியாபாரி இல்ல, அவரை போல நீதிமான் இல்ல, அவரை போல கொடுத்தவர் இல்ல. ஆனா இன்னைக்கு தெருவுல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சொன்னீங்க. ஆண்டவர் குற்றப்படுத்தினாரா? தேவனை குற்றப்படுத்தினாரா? பொறுமை, சாந்தம், அமைதி. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில எல்லாம் உன் இருதயத்துல வச்சுக்க. யோபு பக்தனை நினைச்சுக்க. உன் வாழ்க்கையில உன் சிறு கூடு, உன் சிறு குடும்பம், உன் சிறு ஆசீர்வாதம், கொஞ்சம் அதுல ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வர, அதுல ஏதோ ஒரு ஓட்டையில கொஞ்சம் பிசைந்து போனா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அரிசியில கூட ஈயரும்புக்கு நீ கொடுக்கும்படி செய்திய ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஐயோ கொய்யோன்னு அடிச்சு புடிச்சு அழகா கோவப்பட்டு கடைக்கார திட்டாத. நீ ஒரு நாள் 4 அரிசிக்காக போராடி கொண்டிருந்த, இன்னைக்கு 4 கோடி அரிசி உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கு. அன்பான தேவ யோபு பக்தன் அடியாங்க இதுக்கும் போதாதுன்னு வாசிச்சு பாருங்க 9 10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில உறுதியா நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடனா அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, தேவன் கையில நன்மை பெற்ற நாம தீமை பெற வேண்டாமோ என்றான். எல்லாவற்றிலும் யோபுத்தன் உதவில் நாம் பாவம் செய்யல. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஆமா பொண்டாட்டி சொல்றாங்க, டேய் செத்து போட. ஒரே ஆதரவு மனைவிதான். இப்போ உன் பரிசுத்தத்தை குலைக்க, உன் தெய்வ பயத்தை குலைக்க, உன்னுடைய விசுவாசத்தை குறைக்க, தேவனை விட்ட அன்பை குறைக்க, தேவனுக்கு கொடுக்கும்படி நீ ஆயத்தமா இருக்கும்படி அதை தடை செய்ய கூடவே இருப்பாங்க. அது கட்டின கணவனா இருப்பான், கட்டின மனைவியா இருப்பா,
உன் சொந்தம்னு பேர் வச்சவங்களா இருப்பாங்க, இல்ல உன் பிள்ளையா இருப்பான், இல்ல உன் பொண்ணா இருப்பா. நீ வேண்டிக் கொண்டிருப்ப, இந்த நிலமித்தா தேவனுக்கு ஒரு பாகம் கொடுக்கிறன்னு எல்லாம் கைகூடி வந்திருக்கும். அது நீண்ட நாளா வியாபாரமாகாத இடமா இருந்திருக்கும், அது நீண்ட நாளா வியாபாரமாகாத வீடா இருந்திருக்கும். உன் கையில எல்லாம் சேர்ந்த பிற்பாடு யார் மூலியமோ ஒரு தடை வரும். இல்லை, என்ன நடந்தாலும் உன் பிரதிஷ்டை விட்டு நீ மாறவே. கர்த்தருடைய பிள்ளை பொண்டாட்டி சொல்றாங்க, செத்து போயா போய் என்ன வாழ்ந்துங்கிற, ஏசு 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 ஏசு. இவங்களும் சங்கீதம் 37 வாஸ்தவம் தான், இவங்களும் பைபிள வாஸ்தவம் தான், இவங்களும் பரிசுத்தத்துல நிறைந்தவங்க தான், இவங்களும் திருவிருந்து எடுத்தவங்க தான், இவங்களும் சபைக்கு போனவங்க தான். இது மனம் மாறல, இன்னும் அதே கொட்டையில தான் இது, இன்னும் கொஞ்சம் கூட மாறல. ஆனா யோபு பக்தனை பாருங்க, அவருடைய பொறுமை எப்படி, உன் பொறுமை எப்படி? ஏதோ கொஞ்சம் செலவாய் போச்சு, ஏதோ ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, நீ பண்ற அட்டகாசம் என்னமா இருக்குது? 10 பிள்ளை செத்து போச்சு, வியாதி ஒரு பக்கம். தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னாரு, எரிச்சல் அடியாத, கோபப்படாத, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. உன் நற்குணங்கள் அநேகருக்கு தெரியட்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, இதுக்கு முன்பாக நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்ப, எப்படி எப்படி எல்லாம் பேசியிருப்ப, எப்படி எப்படி எல்லாம் நடந்திருப்ப. ஆனா உன்னை பார்த்து சாட்சி சொல்லணும், எப்படியா இருந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் எவ்வளோ குணாதிசயங்கள் மாறி இருக்குது. வீதியில சண்டை போடுற மக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த ஒரு வார்த்தை பேசலையே, உன் சாட்சி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, கடைசியா வாசித்து கடந்து போகும் சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தை 14ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். நன்றி பரிசுத்தாவே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், என்னை நம்பினபடியால் யோபு தாசன் ஆண்டவரை நம்பினார். யோபு தாசன் ஆண்டவர் மேல வாஞ்சியா இருந்தார். என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், எப்படி நடந்தாலும் இந்த சரீரத்திலே அந்த ஜீவன் ஒட்டி கொண்டு இருக்க மட்டும் என் தேவன் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஓ கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் முழங்கால் படிங்க, எல்லாரும் 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 ஒரு ஆளாதாரான அழாதே என்று சொல்லி அழைத்தவரே, அனதின என்னையும் காப்பவரே, அழாதே என்று சொல்லி அழைத்தவரே, அனதின என்னையும் காப்பவரே, என்னை தள்ளாத தெய்வமே, என்னை தள்ளாத தெய்வமே, எப்போதும் உண்மையே நான் உயர்த்திடுவேன், எப்போதும் உண்மையே நான் உயர்த்திடுவேன், என்னை தள்ளாத தெய்வமே, அபிநமினாம என்னை தள்ளாத தெய்வமே, எப்போதும் உண்மையே நான் உயர்த்திடுவேன், எப்போதும் உண்மையே நான் உயர்த்திடுவேன். ஹீரோ மாறாதவர் உமது அன்பு என்றும் மறையாதவர், ஹீரோ மாறாதவர் உமது அன்பு என்றும் மறையாதவை. ஆண்டவர் சொன்னார், ஒளியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தாய் நன் பிள்ளைய மறந்தாரோ, நீ ஒரு நாள் மறந்ததில்லை, தாய் நன் பிள்ளைய மறந்தாரோ, நீ ஒரு நாள் மறந்ததில்லை,
கைகளில் மறைந்தவர், கைகளில் மறைந்தவர். ஒரு நாளும் உன்னை ஒரு நாளும் உன்னை மறந்ததில்லை, ஒரு நாளும் மறந்ததில்லை. அத்திமரம் ஒரு வீடாக போனானோ, அருமை புறந்து கேட்டானோ. அத்திமரம் ஒரு வீடாக போனானோ, அருமை புறந்து கேட்டானோ. மந்தையில் முதலத்து போனானோ, மந்தையில் முதலத்து. மந்தையில் முதலத்து போனானோ, மந்தையில் முதலத்து போனானோ. மகிழ்ச்சியுடன் உண்மை ஆராதிப்பே, மகிழ்ச்சியுடன் உண்மை ஆராதிப்பே. பொறுமை வேணும், கோபப்படாத, எரிச்சல் அடையாத, தேவனுடைய சமூகத்திலே காத்து. இதோ யோகத்தில் பார்க்கிறார், எத்தனையோ இருந்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இதெல்லாம் கத்தர் கொடுத்திருந்தார், இது எல்லாம் கத்தர் கொடுத்திருந்தார். நான் சாக போறேன், இது வீட்டுக்கு எடுத்தார், ஒன்றுமில்லாதவா இருந்தேன், எல்லாரும் தான் கொடுத்தாரு. என் தேவனே ஸ்தோத்திரம், என் ராஜனே ஸ்தோத்திரம், என் மனிதனே ஸ்தோத்திரம், என் உலகமாக ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். தாண்டி கொடுப்பா, கோபத்தை எடுப்பா, பொறுமையை கொடுப்பா, எரிச்சல் எடுப்பா, அன்பு கரை என்னை நல்லாத தெய்வமே, என்னை நல்லாத தெய்வமே. உண்மையே நான் உயர்த்திடுவேன், ஆனதின உண்மையே நான் உயர்த்திடுவேன். மாறாதவர். நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவனா? நீ பைபிளை நேசிக்கிறவனா? நீ பைபிளை நேசிக்கிறவா? நீ ஊழியக்காரனா? நீ ஊழியக்காரியா? சத்தியத்தை நேசிக்கிறியா? வேதம் என்ன சொல்லுது? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ கடவுளை பிள்ளையா? உன்னை நீ சீர்தூக்கிப்பா. உனக்கு பொறுமை இருக்குதா? உனக்கு தாழ்மை இருக்குதா? உனக்கு சமாதானம் இருக்குதா? உனக்கு மன்னிப்பு இருக்குதா? யோசிப்பா, என்ன செய்யற? நீ என்ன நிலைமையில் இருந்த? உனக்கு கர்த்தர் எவ்வளவு உன்னை உயர்த்தினார்? யோசிப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, வெளிதேசத்தில் இருக்கிற அன்பு மகனே மகளே, கர்த்தரை நினைக்கிறியா? அவர் ஆராதிக்கிறியா? பணம் என்ற போர்விலை தன்னை மூழ்கடித்துக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதறடித்து சீர்கட்டி சின்னபின்னமாய் போய்கொண்டு கர்த்தரை விட்டு தூரமான நீ சபிக்கப்பட்டவன் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. பரிசுத்தமுள்ள யோபு பக்தனை பார். என்ன நடந்தாலும் அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். 10 பிள்ளை செத்து போட்டு, மனைவி செத்து போய் என்று சொல்கிறார். சொத்து போச்சு, சோகம் போச்சு, ஆசி போச்சு, அந்தஸ்து போச்சு. இரண்டு கர்த்தருடைய பிள்ளை. யார் கிறிஸ்தவன்? நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவ ஊழியக்காரனா? நீ பிஷப்பா? நீ ரெவரண்டா? நீ டாக்டரா? யார் நீ? சத்தியத்தில் இப்படி நடக்கிறாயா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீ ஏழைக்கு இறங்குறியா? யோசித்து பார். ஏழையை நினைக்கிறியா? யோசித்து பார். நீ ஊழியக்காரனா? நீ ஊழியக்காரியா? ஏழைக்கு இறங்குறியா? என்னை தள்ளாத தெய்வமே, அனிதின உண்மையே நான் உயர்த்திடுவேன். நேசிக்கிற நல்ல பிதாவே, அடியனுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல குணங்களை தரும்படி ஜெபிக்கிறேன். உம்மோடு உறவாடுகிற குணங்களை தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே, இந்த நன்றி கட்ட உலகத்துல
நன்றி கெட்ட மனிதர் மக்கள் மத்தியிலே உன் அன்பை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக. ஆவிக்குரிய வரங்களை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக. என் தேவனே, உன் திருவடி கரம் எங்கள் மேல சிரஸ் மேல பட உதவி செய்யும். ஆசீர்வதியும். கேட்ட பார்த்த யாவரையும் உங்க இடத்துல கொடுக்கும். என் தேவ சித்தம் நிறைவேற புதிய கன மையம் எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே நாமத்து என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் இன்று இன்றும் சதாகாலம் நம்மோடு அனைவரோடும் பசுவாங்கோடு இருந்து கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்தார். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் இவன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் யாவருக்கும் கிடைப்பதாக. ஒருவருக்கு ஒரு வாழ்வு. ஆமென்.